ஒரு சாதாரண முருங்கை மரம் இன்றைக்கு ஒருத்தர் லட்சாதிபதி ஆக்கியிருக்குன்னு உங்களுக்கு நம்ப முடியுதா? அதுவும் மாதந்தோறும் பல லட்சங்களை வருமானமா இந்த முருங்கை தோட்டத்துல இருந்து எடுக்கிறாருன்னா உங்களால் நம்பக்கூடிய மாதிரி இருக்குதா? இது வேறு எங்கேயுமே இல்லை, எங்களுடைய மண்ணில், அதுவும் யாழ்ப்பாணத்துல தான் இந்த இடம் இருக்குது. யாழ்ப்பாணத்துல முருங்கை மர தோட்டம் வச்சு வெற்றி கண்ட ஒரு விவசாயத்தை நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போறோம். அவ்வளவு பெரிய முதலீடு தேவையான்னு கேட்டால் இல்லை. 25,000 ரூபா, வெறும் 25,000 ரூபாயோட தொடங்குற 10 நாளைக்கு ஒரு தடவை 1,00,000 ரூபாவை பெற்றுக்கொள்ற ஒரு தொழிலா மாறி இருக்கு. உங்களுக்கும் பிரியோசனமா இருக்கும், அதே வேளை உங்களோட உறவுகளுக்கும் பிரியோசனமா இருக்கும். மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. வாங்க தொடர்ந்து வீடியோ. யாழ்ப்பாணத்துல குறிப்பா இந்த வடமராட்சி பக்கத்துல தான் முருங்கை செய்கைன்றது அதிகமா இருக்கு. உதாரணமாக அங்கால மண்டதீவு அந்த பகுதியில் இருந்தாலும் ஏனைய பிரதேசங்கள்ல இந்த முருங்கை செய்கை இல்லை. இது ஆரம்ப காலம் இதில் இப்போ நான் இந்த காணி வேண்டியக்குள்ளேயே முருங்கை ஒரு என்ன செய்து அப்படியே செய்து கொண்டு வரேன். இப்போ 5 வருஷமாச்சு நான் வேண்டி. சட்டியான இது கிலோவெல்லாம் 2,000 ரூபா 2,500 ரூபா கூட போயிருக்கு. சட்டியானது அதுன்ற முருங்கன்ற லாபம் அடையணும்னா ஒரு மரத்தில் 50 கிலோவுக்கு மேலே பிடுங்கலாம். ஒரு மரத்தில் 50. ஏன்னா நான் ஒரு பேக் 3 மரம், அது முன்னுக்கு எங்களுக்கு நல்ல இனம் ஒன்று இருக்குது. 3 மரத்தில் 3 பேக் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது சில நேரங்களில் அது நல்ல மாதிரி காய்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கனவேர் தொழில் வாய்ப்புகள் அது இது பிரச்சனையா இருக்கணும், விவசாயம் செய்து நட்டம் அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் இதை செய்யறேன்னு சொன்னா, உதாரணம் இந்த முருங்கை செய்கையால என்னென்ன மாதிரியான விற்பனைகள் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு? சந்தர்ப்பம் எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் இப்போ எங்களை நெல்லியிலையும் சந்தைப்படுத்துவோம், நெல்லியை மார்க்கெட்லையும். அதே நேரத்தில் இங்கே எங்களுக்கு கொழும்பு கொண்டு வரதுக்கு பெரிய வியாபாரி மாதிரி வரி வேணும். அவை வந்தால் நாங்கள் அதுக்கு அவைக்கு ஏற்ற மாதிரி அவை இப்போ எங்களுக்கு இத்தனை கிலோவோ நாங்கள் கொடுக்குறத பொறுத்து அங்கே விலையம் பொறுத்து அவை எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆனால் நாங்கள் கூடுதலாக இந்த ஏரியாவுக்கு உள்ள முழு தோட்டக்காரரும் இதில் இடத்துல நாங்கள் சென்ற பண்ணி அதில் வச்சு எல்லாரும் கொடுத்துருக்கோம். எத்தனை ஏக்கரில் ஆரம்பிச்சிருங்க? இது இப்போ பார்க்க போனால் ஏக்கரில் இங்கே பிறப்பு கணக்கு தான் கூடுதலாக. இது இப்போ எனக்கு 2 பிறப்புலாம் முதல்ல ஆரம்பித்தது. இப்போ 4 பிறப்பு, அங்கால 5 பிறப்பு ஆச்சு. 5 பிறப்புல நான் செய்துட்டு இருக்கேன். மொத்தம் எத்தனை பிறப்புல செய்கிறீங்க? மொத்தம் நான் 5 பிறப்பு தான் செய்யறேன். 5 பிறப்புல 5 பிறப்பு செய்கிறதுக்கு முதலீடு எவ்வளோ தேவையா இருக்கு? இதுக்கு ஆரம்ப காலம் முதலீடு எனக்கு தேவையில்லை. சும்மா தடி அப்போ தெரிஞ்சாக்கிட்ட நல்ல இனம் என்றால் அவைகிட்ட கொண்டு தடி கொண்டு 1 வருஷம் அந்த வருமானத்தை எதிர்பார்க்கலாம். 1 வருஷத்துக்கு அநேகமாக 1 வருஷம் கண்டுகள் இப்படி தான் வரும். சின்ன தான். ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் வருஷம் நம்பி இருக்கலாம். எங்களுக்கு அதில் பிரியோசனம் இருக்குது. 2ஆம் வருஷத்துலேருந்து காய்க்க வலிக்கிட்டனால 1 வருஷத்துலும் சில மரங்கள் காய்க்கும். ஆனால் இப்படி பெருசாக இருக்கு. இது ஃபுல்லாகவே முருங்கை தோட்டமாக தான் இருக்கு. இது ஃபுல்லாக பேனுங்க இந்த ஏரியா அந்த ஏரியா சகல முருங்கோங்கலம் ஞாபகம் பின்னுக்கு அந்த தென்னை உள்ள இடம் எல்லாம் முருங்கை தான் முழு பேர் முருங்கை. இது நீங்கள் தனியாக முருங்கை காய் மட்டும்தான் விற்கிறீங்களா இல்லது? இல்லை என்ன பிரச்சனைனா, இது ஒரு தினக்கிழமை உண்டு. ஒரு 15 நாளைக்கு முன்னம் ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இந்த இலையில் இந்த பவுடர் பண்ணி அனுப்புறது. இந்த இலையை கொண்டு அவை தாங்கள் ஒரு ஹீட் பண்ணி அப்படியே செய்து மழை நேரம் தான் அந்த வெண்டையை கொண்டு வந்தது ஃபுல்லாக. இப்போ 1 மாதம் மரத்தில் நாங்கள் 5 கட்டுக்கு மிஞ்சி விட மாட்டோம். இதில் இப்போ 15-20 கட்டு இப்போ புதுக்க முளைக்கும். இது இப்போ இந்த கண்டா நீங்கள் வெட்டி எல்லாம் விட்டுருக்கீங்க? இப்போ இது இந்த வருஷம் வெட்டி தான் இப்போ மழை கொண்டு வருது. இப்போ எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா வெட்டி விடுவோம்? 1 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபுல்லாக வெட்டிங்களா? ஃபுல்லாக அடி வெட்டி வெட்டி பாருங்க. இப்போ 2 மாதத்துக்கு போய் வந்துருக்கு. வந்துங்க பாருங்க பூக்க வலிக்கிட்டு. 2 மாதம் தான் இதில் பெருமதி இருக்கு. வெட்டினா தான் திருப்பி வேறு. இப்போ இதெல்லாம் நாங்கள் நாளைக்கு வேலை இறங்கி வாங்க எல்லாம் பூத்துருது. இந்த தலைப்பெல்லாம் நாளைக்கு இவ்வளோ அதில் வெட்டுவோம். வெட்டினா தான் அது திரும்பி பேருந்து 15 வேலை. இல்லைன்னா உயர்ந்துடும். உயர விடக்கூடாது. உயர விட்டால் பேருந்து காய்க்காது. அதான் கெட்டும் கூட கூடாது. இப்போ 20 கட்டுக்கிட்டே இருந்து 5 கட்டு தான் விட்டு. இதெல்லாம் நாளைக்கு நாங்கள் வந்து இப்படி எல்லாம் கூட்டி கட்டுவோம். அது போட்டு இப்படி கட்டி எல்லாம் விட்டால் ஒழுங்கா போக கட்டிட்டு பேருந்து தானா பேருந்து தலைப்போலையும் பட்டி கூட பேருந்து அதுலேருந்து கட்டுகள் வருவேன். அப்படித்தான் செய்யணும். உயர விடக்கூடாது. ஆனால் ஒரு கொஞ்சம் இதை மினக்கட்டால் பசலை எதுவும் போடுறதா? இதுக்கு பசலாம் போடுறோம். இந்த சீசனுக்கு எரி வட்டி தான். செயற்கை பசலைகள் இல்லை. எரு இல்லை, செயற்கையும் இருக்குது. செயற்கையும் இருக்குது. கூடிய விளைச்சல் வருமா? அது இப்போ அமோனியா யூரியா அதில் எல்லாம் போடுவோம். சத்து இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு இந்த இலப்பழப்பு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிக்கும். இப்போ இந்த மழை தண்ணி குடித்தா உதாரணத்துக்கு 5 பரப்புக்கு 5 பரப்பு செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக எவ்வளவு தொகை வேணும் அதை பயிர்றதுக்கு? 5 பரப்புக்கும் கூலிகளை பார்க்காம நாங்களாக பாடுபடுறதா இருந்தால்
5 பரப்புக்கும் எங்களுக்கு உழுவுற காசு ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வரும். மிஷின் காசு 15,000 ரூபாய் தேவையில்லை, 15,000 ரூபாய் எதிர்பார்க்கலாம். மற்றபடி உழுதுட்டு நாங்கள் கட்டை ஒரு முழம் கட்டை சரியா 2 அடிக்குள்ளே வெட்டலாம். வெட்டிட்டு ஒரு 3 கட்டை ஊண்டுவோம். அதில் இதா ஒன்று 2 படம் ஒரு பாத்திக்குள்ள 3 கட்டை உண்டு, 4 ஊண்டுவோம். ஆனால் வாரது 3 ஒன்றும் பெற சில நேரம் ஒன்றும் பெறாமலும் விடும். அநேகமாக சில நேரம் மூண்டும் வந்துடும். முண்டு வந்தா முண்டையும் விடுவீங்க. முண்டும் வந்தால் மூண்டும் விடுவோம். வேண்டாது இதுதானே. சில நேரம் அதுலேருந்து கொஞ்சமாக தலைச்சி வந்தோம்னா சில பாதி எண்டாங்களை உண்டு அடுத்த பட்டணங்களுக்கு மாற்றி வைப்போம். எடுத்து அப்புறம் அப்படிங்கன்னா பிரியோசனம் இல்லை அவர். ரைட்டு. அப்படி நீங்கள் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள அந்த செலவு இருக்க 5 வருஷத்துக்குள்ள என்ன ஒரு வருஷம் ஆரம்ப காலம் புதுக்க வைக்கணும் 20,000 ரூபாய் செலவு. ஆனால் வருமானம் ஒரு மாதம் எவ்வளோ வரும் சாதாரணம்? ஒரு மாதம் இல்லை, இப்போ 20,000 ரூபான்னு சொல்கிறோம் இல்லை. இப்போ இப்போ இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் மழை முடிஞ்சோடனே பாத்தி கட்டி ரைக்க வலிக்கிட்டோம். ரைக்க வலிக்கிட்டால் பாருங்க 5 பரப்புக்கு கொண்டா எங்களுக்கு எப்படி ஒரு அரை நேரம் ரைப்பு வேணும். கடைசி ஒரு 3 மத்தியானம் ரைப்போம். 3 மத்தியானம் மேக்கடுவோம். 3 மத்தியானம் மேக்கடுவோம். புல்வெல்லாம் இருந்தால் பார்த்துக்குது மேக்காவும். இன்னொரு அடுத்த மாசத்துல எங்களுக்கு உள்ள காய்கள் கொஞ்சம் புடுங்கக்கூடியா இருக்கு. ஒரு சிலர் இப்போ கொஞ்சம் லேட்டாக வெட்டிடும். இப்போ வெட்டிடும். நாங்கள் இப்போ 2 மாசத்துக்கு முன்னே வெட்டிட்டீங்க. இது எப்போ வச்சு நீங்கள் அந்த அடிக்கட்டை வச்சு எவ்வளோ காலம்? 5 வருஷம். 5 வருஷம் வெட்டி விடுறதுதான் வேலை. வெட்டி விடுற வேலை நான் 5 வருஷம். இனி 6ஆம் வருஷம் சில கட்டைகள் புது கட்டை இருக்கு, பல சிலது மாற்றோம். ரைட். இப்போ அதில் இப்போ உதாரணத்துக்கு மாதம் அன்னளவா எவ்வளோ வருமானம் எதிர்பார்க்குறீங்க? 5 பரப்புக்கும் 5 பரப்புக்கும் எங்களுக்கு சில நேரம் ஒரு பட்ஜில் ஒரு ரிப் வலிக்கணும். சின்ன 1 லட்சம் கூட வரலாம். ஒரு ரிப் எவ்வளோ நாள்? ஒரு 10 நாளைக்குள்ள ஆகினா 1 லட்சம் கூட வரலாம். எத்தனை நாளைக்கு ஒரு ஆய்வீங்க நீங்கள்? குறைஞ்சது ஒரு 10 நாளைக்குள்ள. 10 நாளைக்கு ஒரு ஆய்வீங்க. அதாவது மாதத்தில் ஒரு ஆய்வு மிஞ்சி போனால் 3 தரம் ஆய்வீங்க. 3 தரம் ஆய்ஞ்சா கூட ஒரு தரம் வந்து 20,000 ரூபா தான் செலவு வரப்போகுது. பிறகு மினக்கறது மட்டும்தான். அப்போ அந்த வேலை இல்லைன்ற இதில் இருக்கிறாக்கள் இப்படியான முயற்சி கொண்டு செய்யலாம் தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த முறை 9 பேருக்கிட்ட இதில் அந்த கட்டை வெட்டி கொடுத்துருக்குறேன். கொண்டு வைக்கிறேன். அவன் வந்து புது இப்போ எல்லாம் உற்பத்தியாக செய்ய போயிடும். 9 பேருக்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன். எங்களை இந்த காணிக்கு சந்தை வாய்ப்பு உண்மையிலே இருக்குதா? இருக்கு. நிறைய பேர். இந்த இலைன்றது வந்து வெளிநாடுகளில் பெரிய அளவில் விற்பனை ஆகிற ஒரு பொருள். அதை இந்த விவசாயிகள் செய்யணுமா அல்லது அதை இல்லை? அது என்னன்னா எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் செய்யணும். இப்போ எங்களுக்கு எல்லாம் வெளியாக்கள்ல கொஞ்சம் தொடர்பில் இருக்க சில பேருக்கு இருக்குது. ஆகவே என்னென்றால் எங்களை கேட்கறவே தான் நாங்கள் செய்யலாம். மற்ற எனக்கு கொஞ்சம் முன்காணி என்ற வழியால் எல்லாம் என்னோட போல இன்னும் 4 பேர் வரைக்கணும். இதுக்கு என்ன மருந்து அடிக்கணுங்க, என்ன செய்யணுங்க, 4 சரிதாரீங்களோ அப்படின்னு கேட்பேன். அப்போ எல்லாருக்கும் அதை உதவியை செய்து விடுறாரு. கூடுதலாக இப்போ அன்றைக்கு அந்த பிள்ளை போன வருஷம் நம்பர் எடுத்துட்டு போனவா. அது ஏதோ ஒரு நிறுவனம் தான், அது பேர் தெரியல. அவன் வெளிநாடு பவுடராக அனுப்பிடுவோம். அன்றைக்கு ஒரு வாகனத்தில் ஒரு சம்பளாலயம் கொண்டு வந்து வச்சு அரசாங்கத்தை நிறுவனம் தான், ஆஃபீஸ் மாதிரி தான் கிடக்குது பார்க்க. அந்த பிள்ளை வந்து ஃபோன் பண்ணி என்ன அடிக்கடி கேட்டபடி நான் கடைசியாக சரி வாங்க நான் அந்த கட்டு உடைக்க போனப்போ வந்து அன்றைக்கு புல்லா கட்டும் புல்லாக உடைச்சி கொடுத்து அவையத்தின்னு ஒரு வாகனத்து பிள்ளை கொண்டு போட்டு அன்றைக்கு பார்த்தா சும்மா இந்த அக்கௌண்ட்டுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் காசு போட்டு அதாவது சும்மா நாங்கள் உடைச்சி நாங்கள் கீழே போடுறோம். ஆனால் நானும் பிரயோஜனப்பட்டோம்னா ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் வாங்க வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு நான் பிரயோஜனப்பட்டோம். அதே நேரத்தில் எங்கட வீட்டுக்காரருக்கு நாங்கள் இப்போ எனக்கு வெளிநாட்டில் மச்சான் மாதிரி இருக்கிறோம். அவைக்கு நான் வந்து நேற்று மந்தில் கொஞ்சம் ஒடிச்சுட்டு போனாங்க. அதில் கொஞ்சம் கேட்டு அவையும் இதை விரும்பினோம். நாங்கள் உடைச்சி எல்லாம் காய பண்ணி பவுடர் ஆயம் அனுப்புகிறோம். சும்மா நம்மளை அப்படி இலியாமல் அனுப்புகிறோம். அதனால இப்படி இப்போ இதில் உண்மையிலே வந்து இலைக்கு சந்தை வாய்ப்பு இருக்கா? தனியாக காய்க்கு மட்டும்தான் இங்கே சந்தை வாய்ப்பு? இங்கே காய்க்கு மட்டும்தான், அச்சம் இல்லாமல் விவசாயம் செய்ய இல்லை. என்னைக்கும் இலை கட்டம் ஒரு இளவுக்கு வீட்டில் காசு இல்லை என்றால் வந்தால் ஓரளவு இருக்கிற காயை கொண்டு 500 ரூபா விற்கிறதுல 400 ரூபாண்டா உடனே சந்தை வாய்ப்பு செய்யலாம். எவ்வளோ காலம் நீங்கள் இந்த தொழிலை செய்கிறீங்க? இதில் இப்போ ஆரம்பம் இப்போ நான் செய்கிற தொழிலண்டா இது 5 வருஷத்துக்கு நான் இந்த காணி வேண்டி 5 வருஷம் செய்துட்டா இருக்கு. அதே நேரத்தில் இது இந்த வருமானத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா ஒரு 8 மாதம் தான் இது பயிலங்கள். ஏனென்றால் பின்னுக்கும் இந்த காலம் முடிகிற கட்டத்தில் காய்க்கு டிமாண்ட் இல்லை, மார்க்கெட் இல்லை, பிசின் இல்லாமல் அந்த நோய்கள் வந்து அப்போ நாங்கள் அப்படியே விட்டுடுவோம். இப்போவும் இப்போ அடுத்தடுத்த மாதம் காய் எவ்வளோ பேரை வலிக்கும் அப்போ 2 மாதம் முன்னுக்கும் பின்னுக்கும் 2 மாதம் ஒரு நேரத்தில் எந்த எவ்வளோ காய் கொடுங்கலாம்? நல்ல இனம் வந்து 50 கிலோ விடுங்க ஒரு மரத்தில். ஒரு தடவையால ஃபுல்லாக? ஒரு தடவை விடுங்களா? நான் விடுங்கண்ணா. என்ன இனம் நல்ல இனம்?
அதில் என்னென்றால் இப்போ இது இந்தியன் முருங்கைன்னா எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காய்ந்த நீளம் 4-4 அடி வரும். இவ்வளோ உயரம் எல்லாத்துலேருந்து இப்படி வரும். ஒரு காய்ந்த நீளம் சரி. ஒரு பேக்கில் காணாது, ஒரு பேக் காணாது. நான் என் உயரம் 5 அடி, ஆனால் 4 அடி கழுத்துக்கிட்ட வரும். அந்த மகளை எல்லாம் கூடி வந்து கொடுங்கன்னா உனக்கிட்ட அவள் அளந்தாக்க சரியா அவள் அளவு நிற்குங்க அப்படி நிற்கும். அப்படி ஒரு அந்த இனம் என்றால் இப்போ எங்களோட மற்ற நார்மல் முருங்கை என்றால் 2-3 காயின்ற ஒரு 2-3 காயின்ற வெயிட் எப்படி இருக்கு. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு கூடுது பார்க்க கொஞ்சம் ஒரு பேக் உள்ள அடவம் 50-55 கிலோ 48 கிலோ அப்படி வரும். ஏலக்கூடிய டைட்டாக அடவம் அதுக்கிட்ட விற்கிது. பேக் அடைஞ்சு போட்டு விட்டால் ஒரு பேக்குக்கு மேலே இப்போ எந்த ஒரு பேக்கை மூடி தான் கட்டலாம். இது இடைவெளி கணக்கே இருக்கு. 6 அடி உண்டு. 6 அடிக்கு ஒரு கட்டை வைக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் கூட வச்சா கூட நல்லது. எங்களையாக தெரியாது அப்படி சொன்னதுக்காக அப்படி வைக்கிறது. ஓரளவு ரூல்ஸ் ஓரளவு 6 அடி தாண்டி தண்ணி இறைப்பு அப்படி இருக்கு. ஒரு கிழமைக்கு இருக்கா இறைக்கும். ஈரப்பசமே இருந்தா 10 நாளைக்கு இருக்கா. வேற செயற்கை உரங்கள் என்ன செயற்கை மருந்துகள் அடிக்கிறது அப்படி மருந்துலாம் மருந்து அடிக்கும். குட்டி தண்ணிகள் வேறும் அதுக்கு மருந்து நாங்கள் அடிக்கிறது. மற்றது இதோட இன்னொரு பிரச்சனை என்றால் இப்போ அங்கால ஒரு முருங்கையில வந்தேன்னா அப்படியே தொத்து நோய் மாதிரி எல்லாத்துக்கும் வரும். ஒரு ஆள் அங்கே அடித்தா அடிச்சோண்டே வரணும். அங்கே அடித்தாது அந்த பூச்சிகள் உள்வல் எல்லாம் இஞ்சாலுக்கு வந்தோம் அடிச்சுன்னா ஃபுல்லாக இல்லை. நாங்கள் அது ஒன்று பிரச்சனை இருக்குது. ஆனால் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். முருங்கையெல்லாம் நட்ட வேண்டி இல்லை. அங்கால இப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை விட ஒரு சிலர் நல்லா பயனடைஞ்சாக்க பின்னுக்குள்ள தோட்டக்காரர் 5 பேர் அதுலேயே காணி அந்த அதில் உழைச்சே காசு வருது. ஏக்கர் கணக்கெல்லாம் செய்த உழைச்சவையா அல்லது சின்ன சின்ன பிறப்பு தான் இதுக்கெல்லாம் உள்ள எல்லாரும் பிறப்பு தான். இல்ல சில பேருக்கு எங்கள்கிட்ட ஏக்கர் கணக்குல காணி இல்ல தோட்டம் செய்ய இயலாது அந்த ஒரு காரணமா பின்னம் தானே. அப்படியே நாக்களை காண்டி கேட்கறது என்னென்றால் இது உண்மையிலேயே பரப்புல செய்துதான் ஒருத்தர் முன்னேறி. இது இல்லாம எனக்கு கொடிகாமத்துல இருந்து எல்லாம் போன வருஷம் டிராக்டர்ல வந்து வெட்டிக்கொண்டு போனது. ஆனால் அவை ஏக்கர் கணக்கு நான் எங்களுக்கு என்றால் பெற்ற நேரம் ஞாபகம் பாருங்க. போன இந்த வருஷம் பட்டினா அவ்வளோ கழிவும் அதில் இருக்கு. அவ்வளோ கழிவு. ஆனால் அவ ஏற்றினா மிச்சம் தான் அது கழிவுகள். அந்த திராப்பு துண்டுகளும் இது அப்படின்றக்க 4-5 பகுதியாக வந்து வெட்டினவை. மந்தியிலேருந்து பருத்துறையிலேருந்து அல்வாயிலேருந்து கொடியாம அப்படி எல்லா இடமும் வந்து வெட்டேன். வல்வெட்டியிலே அப்படின்னு செய்கிற மாதிரி காண இல்லையே. நிறைய இடத்த கொண்டு வைக்கணும். ஆனால் வேறு இடங்கள்ல காண கிடைக்கும். உள்ளுக்கு முயற்சி செய்யணும். உள்ளூர் தோட்டங்களுக்கு தெரியாது. மற்றது சில பேர் அந்த பயிர் செய்யாத சில காணிகளுக்கும் புது தரைகளாக வச்சு அப்படி உட்காந்து வாங்கிக்கிறேன். சில வருஷம் கூட வலிக்கிறீங்க. இப்போ இது காய்க்க வலிக்கிறது தான் கணையனம் பெறும். வந்து மருந்து இதுக்கு மண்ணை என்ன செய்யறது அப்படி செய்யறது என்ன வந்து வைக்கணும். அவ்வளவு தூரம் பெரிய அளவு விவசாய அனுபவம் இல்லாம பெரிய செலவு இல்லாம செய்யக்கூடிய ஒரு தோட்டம் இந்த முருங்கை தோட்டத்தை சொல்லலாமா? கட்டாயம் நிச்சயமா சொல்லலாம். அதுல முயற்சி இருக்கும். சும்மா எல்லாம் முருங்கை வச்சுட்டு விட்டு போய் படுத்திருந்தாலும் வராது. இப்போ இதெல்லாம் பாருங்க இந்த புள்ளி செருக்க விட்டு இருக்குது. ஆனால் திரும்பி பேருந்து ஒரு நேரம் இப்போ எல்லாம் புள்ளி செரிக்க முடியும். நாங்கள் மிஷின் பிடிச்சி விடுவோம். உழுது போட்டு இனி பேருந்து அடுத்த மாதம் அளவில் தண்ணி வைக்க வலிக்கிறோம். இந்த ஈரம் இந்த காஞ்சிரும். அப்போ இதெல்லாம் நீ கூட்டி கட்டி திளப்பு வெட்டணும். எல்லாம் வெட்ட போகிறோம். நாளைக்கு செய்ய போகிறோம். நாளைக்கு எல்லாம் கூட்டி கட்டி திளப்பு வெட்டி போகிறோம். சைட் எல்லாம் கிளை எல்லாம் விடுவோம். அது வந்து அதுலேருந்து கட்டு விடும். அதுலேருந்து கட்டு விடுவோம். நீ பூக்க வலிக்கிட்டா வெட்ட மிளம் பெறாது. அது ஒன்று இந்த பூ கண்டா இதில் அநேகமாக இப்படி வெட்டுவோம். இதுல ஒரு பிரச்சனையும் 10 காயம் பேச வரையா 10 காயம் இல்லாம போகும். வெட்டைக்குள்ள ஒரு மனதுக்கு வேணும். ஆனா இனி அதுக்காக அப்படி இல்லாது வெட்டினா தான் அது எங்களுக்கு சரியான வகையில இதாண்டு வேற. இந்த சின்ன எல்லாம் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் வந்துடணும். பூ வந்துடுது. இது எனக்கு பரவாயில்ல. நாங்கள் தலைப்புல வெட்டலாம். ஆனால் உலகத்தோட மேல வெட்டுவீங்களா? ஓரளவு இந்த கணக்குல வெட்டுவோம். அந்த கணக்குல வச்சு வெட்ட வேண்டியா? அந்த முருங்கை வெட்டினது திருப்பி பேருந்து வந்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு முறையும் வெட்டி விடுவோம். இங்கே பாருங்க. இதெல்லாம் சில நேரம் ஒரு வாரக்கிழமையில பிஞ்சு தொங்கலாம். பிஞ்சு வரலாம். பூத்துட்டு ஃபுல்லா பூத்துட்டா நீ இதை விட்டு மனம் பெறா. அது ஒருத்தர் பூத்துருக்கே அது எப்படி வெட்டி தள்ளுறன்ற அது மெனதுல எடுதுன்னு இருக்கு. ஆனா வெட்டணும் சுயநலத்தால கொஞ்சம் கையை விட்டுட்டேன். கொஞ்சம் வெளியா வெட்டி இருக்க வேணும். பரவாயில்ல வெட்டலாம். அது எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ கடைசி நேரத்தில் ஏன் பிஞ்சுகள் விடான்னு வெட்டுறாங்க. அப்படியும் வந்து கடைசி நேரத்தில் வெட்டி விழுத்தேக்க ஒரு மரத்தில் 8-10 காயால் இருக்கும். வெட்டி விழுத்த வேண்டிய என்ன என் பேருந்து பார்க்கல. அது பிசின் பிடிக்காது இதுண்டு அப்படி இருக்கு. நன்றி. என்ன இவ்வளோ எங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டாரு. நன்றி.